வரலட்சுமி சரத்குமாருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்தது. அதாவது சங்கீத் நடந்தது, அதுக்கப்புறமா ஹல்தி, மெஹந்தி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அண்ட் நிக்கோலைக்கு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் நடந்தது. தமிழில் இருக்க நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி, கன்னடா இண்டஸ்ட்ரி, பாலிவுட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்து, அதுவும் தாண்டி பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ சொல்லப்போனால் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமியோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், அதாவது அவங்களோட வெட்டிங் ரிசப்ஷன், சங்கீத், ஹல்தி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வரலட்சுமி சரத்குமார் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது வரலட்சுமியும் நிக்கோலையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம் பிஃபோர் த ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 வீக்கா பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய நடந்தது. ஸோ அதை தான் வந்து இங்க மீன் பண்ணியிருக்காங்க, காம் பிஃபோர் த ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோ பிளஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அண்ட் நிக்கோலைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போல அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் இன்னும் ஆகல. இவங்க 2 பேரோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஜூலை 7 தாய்லாந்துல நடக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள்ளை நிக்கோலையோட நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தாய்லாந்துல தான் இருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனால மேரேஜை வந்து தாய்லாந்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இப்போ தாய்லாந்துல இவங்க 2 பேரோட மேரேஜ் நடக்க போகுது. ஸோ தாய்லாந்துல இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பிரைவேட்டான வெட்டிங் தான் நடக்க போகுது. இவங்களோட க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸா வந்து கலந்துக்க போறாங்க.